பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தேவாய் தேவனுடைய மகிமை நிறைந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கட்டும். அது தொடர்ந்து நம்மை நடத்துவாராக. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இனி தாவீது உம்மிடத்தில் சொல்ல வேண்டியது என்ன? கர்த்தராகிய ஆண்டவராயிருக்கிற நீர் உமது அடியேனை அறிவீர். எவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட் பார்த்தீங்களா தாவீதுக்கு. ஆண்டவர் பார்த்து சொல்லாரு, நான் இனிமேல் உங்ககிட்ட என்ன சொல்ல வேண்டியது? நீங்க சொல்லுங்க, நான் கேட்கிறேன். ஏன்னா உங்களுடைய அடியானாகிய இந்த தாவீதை நீர் அறிந்திருக்கிறீர். இந்த நிச்சயம் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் இருந்தா ஒரு பாக்கியவான்கள். நான் ஆராதிக்கிற தேவனுக்கு நான் யாருன்னு தெரியும். பவுல் சொல்றாரு, நான் விசுவாசிக்கிற இன்னார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அப்ப நான் ஆராதிக்கிற தேவனுக்கு நான் யாருன்னு தெரியும்னு ஒரு நம்பிக்கை தாவீதுக்கு இருக்குது. தாவீதை குறிச்சு அநேக விமர்சனங்களை சொல்லியிருக்கலாம், அநேகர் புறம் பேசியிருக்கலாம், குற்றப்படுத்தியிருக்கலாம். ஆனா தாவீது யாருன்றது அவருக்கு தெரியும். நான் அடிக்கடி வார்த்தையை சொல்லுவேன், ஒரு காலத்துல உலகத்தில் இருந்த அத்தனை அருவருப்புகளுக்கும் பாவங்களுக்கும் நான் ஒரு சொந்தக்காரன். ஆனால் இன்றைக்கு நான் ஒவ்வொருத்தருட்டியா போய் நான் மனம் திருந்திட்டேன், நான் ஆண்டவருக்காக வாழறேன், நான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறேன், என்னை நம்புங்க, நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா என்னை நன்றாக அறிந்திருக்கிற என் தகப்பனுக்கு தெரியும் நான் யாருன்னு. உங்களுக்கு அந்த நிச்சயம் இருக்குதா? அவருக்கு தெரிஞ்சா போதுங்க. உலக மனுஷனுக்கு நீங்க யாருன்னு தெரிஞ்சு நீங்க நல்லவனா நீங்க கெட்டவனா நீங்க எப்படிப்பட்டவனு ப்ரூஃப் பண்ணி என்ன செய்ய போறீங்க? நீங்க எவ்வளவு பரிசுத்தமா இருந்தாலும் உங்களை குற்றம் சொல்வது குறை சொல்வதற்கு மனிதர்கள் இருக்கத்தான் செய்வாங்க. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ராஜாதி ராஜாவையே அவ்வளோ குற்றங்களும் குறைகளும் சொன்ன மனிதர்கள் பூமியில இருந்தாங்க. உங்களை என்னையும் சொல்ல மாட்டாங்களா? நான் ஒன்னே ஒண்ணு, நான் யாருன்னு எங்க அப்பாவுக்கு தெரியும், அவ்வளவுதான். என்ன ஒரு வார்த்தை! தாவீதுடைய அந்த நம்பிக்கையை நான் பார்க்கிற இந்த வசனத்துல, ஆண்டவரே உமக்கு தெரியும், நீங்க என்ன அறிந்திருக்கிறீர், நீங்க அறிவீர், என்ன நேசிக்கிறாயா அப்படின்னு பேதுருகிட்ட 3 முறை கர்த்தர் கேட்டார். 3ஆவது முறை சொல்லும் பொழுது பேதுருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருது, தேவனே அப்பா நீ எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நான் யாரு, எனக்குள்ள என்ன இருக்குது, நான் என்ன பேச எல்லாம் உங்களுக்கு தெரியும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சுங்க. இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களுக்கு முன்பாக நாம் நிற்கிறோம், ஆனால் நம்மை அறிந்தவருக்கு முன்னாடி நிற்க வேண்டும். என் தகப்பனுக்கு என்னை பத்தி தெரியும்ன்ற நிச்சயம் நம்மளுக்குள்ள இருந்தாலே நம்மளால பரிசுத்தமா ஓடிட முடியும். வார்த்தை ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமுள்ள ஆண்டவரே, எங்களை அறிந்தவர் நீர். அப்பா உடைய கரத்தின் கிரிகளா இருக்கிறோம். கொடுத்த அந்த வாழ்க்கையில தொடர்ந்து அந்த நிச்சயத்தோடு ஓட உதவி செய்யும். காத்துக்கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.